நடிகர் விஜயின் மனைவி சங்கீதா குறித்து அவரது மாமியாரும் விஜயின் தாயுமான ஷோபா அளித்த பழைய பேட்டி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நடிகர் விஜய் தற்போது முழு நேர அரசியலில் ஈடுபட்டு வரும் நிலையில் பல மாவட்டங்களில் கட்சி கூட்டங்களை நடத்தி மக்களின் ஆதரவை பெற முயற்சி செய்து வருகிறார். இந்நிலையும் அவரது மனைவி சங்கீதா விஜய் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து விவாகரத்து கோரியுள்ளதாக ஒரு தகவல் இணையத்தில் பரவி வருகிறது. இது குறித்து விஜய் தரப்பிலோ அல்லது சங்கீதா தரப்பிலோ எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான விளக்கமும் வெளியாகவில்லை. இருந்தாலும் இந்த விவகாரம் குறித்து சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேச்சுகள் நடந்து வருகிறது. சங்கீதா தனது கணவர் விஜய் திருமணத்தை மீறிய உறவில் மற்றொரு நடிகையுடன் இருப்பதாகவும், தன்னை சுதந்திரமாக இருக்க விடவில்லை என்றும், குடும்பத்தை சரியாக கவனிக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தேவையானால் இதற்கான ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தயார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளதாக சில தகவல்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. இந்த சூழ்நிலையில் விஜயின் அம்மா ஷோபா சங்கீதா குறித்து முன்பு அளித்த பேட்டி தற்போது மீண்டும் வைரலாகி வருகிறது. அந்த பேட்டியில் அவர் ஜாவதாக, சங்கீதா நல்ல மருமகள் மட்டுமல்ல, எங்களுக்கு நல்ல மகளாகவும் இருந்து வருகிறார். குடும்பத்தில் உள்ள அனைவரையும் மிகவும் அக்கறையுடன் கவனித்துக் கொள்வார். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் சமமாக பார்த்து கொள்வார் என்றும் தெரிவித்துள்ளார். ஒரு கப் தண்ணீர் கேட்டால் கூட உடனே வந்து பார்த்து கொள்வார். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கவனிக்கும் குணம் அவருக்கு இருப்பதாகவும் ஷோபா அந்த பேட்டியில் கூறியிருந்தார். இவ்வாறு அவர் முன்பு கூறிய அந்த பேட்டியை ரசிகர்கள் தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிர்ந்து வைரலாக்கி வருகின்றனர். அது மட்டுமின்றி சங்கீதா குறித்து விஜயின் தந்தை சந்திரசேகர் அளித்த பழைய பேட்டியும் தற்போது இணையத்தில் மீண்டும் பரவி வருகிறது.